ஐயா மோடி ஒரு ரீல் பண்ணணும்னு ஆசைப்படுறார். திடீர்னு ஐயாவுக்கு தோணிச்சுன்னு வைங்க, எந்த ரீல் பண்ண ஐயாவுக்கு செட் ஆகும்? ஏண்டா 10 வருஷமா என் கூடயே இருந்துட்டு என்கிட்டயே கண்ணை எதிர்பார்க்குற, என்னை அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற சார. வர்மா ரொம்ப ஹர்ட் ஆயிட்டு சார. 10 வருஷமே என் கூட இருந்து நான் பண்றதெல்லாம் பார்த்துட்டு என்கிட்டே கருணை கேட்கிறியாடா? இதை பண்ணார்னா அருமையா இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு விஷயத்த ஐயா கையில் எடுத்துருக்காப்புல. எப்படின்னா ஐயாவோட ரத்தம் எல்லாம் கொதிக்குதான், நாடி எல்லாம் துடிக்குதான். ஏன் ஏன் கைய கட்டையால அடிக்கிற பாஸ்? நாக்கு பூச்சியா? இந்திய மக்களை யாராச்சும் ஒருத்தர் தப்பா பேசிட்டாலே ஐயாவுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துருமா. அநியாயம் அக்கிரமத்தெல்லாம் பார்க்கும்போது அண்ணனோட நரம்பு பொட்டச்சி வெளியில வந்து எதிரிங்களை அடிச்சு தம்சம் பண்ணிடும். கண்ணெல்லாம் செவந்து போயிருமா, ரத்தம்லாம் கொதிக்குமா கடல், வெறும் தப்பா பேசினாலே. அப்படி என்ன தப்பா பேசுனாங்க? இதுக்கு முன்னாடி ஐயாவுக்கு ரத்தம் எப்பெல்லாம் கொதிச்சிருக்கு பார்த்துருவோமா? வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418809324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் தர்பார். கூத்தடி கோப்பி. இன்னைக்கோ நாளைக்கோ ட்விட்டரில் தூக்கி பிடிச்சிக்கிட்டு நிற்பாங்க. இந்த மை நேம் இஸ் கான் ஒரு படம் இருக்கும். அதில் ஷாருக் கான் வந்து தூக்கி பிடிச்சிட்டு இருப்பார். ஐ ஆம் முஸ்லீம் அண்ட் ஐ எம் நாட் அ டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லி தூக்கி பிடிச்சி நிற்பார். அதே மாதிரியே ஐ ஆம் ஏ டார்க் ஸ்கின்டு பாக்கியராஜ், டார்க் ஸ்கின்டு பாரதியா அப்படின்னு எல்லாரும் இப்போ தூக்கி பிடிச்சிக்கிட்டு நிற்பாங்க. இது வரும். அது என்னப்பா புதுசா பார்த்தியா கேட்பாங்கல்ல, அதுக்கு விளக்கத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் போங்கப்பா. பார்த்தியானா இந்தியன்ஸ். ஐயா பாரத் அப்படின்னு சொல்லி மாறுறது தான், அதான் பாரதியா கொண்டு வர்றாங்க. இந்தியன்னு சொல்றது அவங்களுக்கு கொஞ்சம் அவமானமாக இருக்கும் போல, பாரதியன் சொல்றதுல தான் பெருமையாக இருக்கும் போல. சரி, ஏன் இந்த மாதிரி தூக்கி பிடிச்சிக்கிட்டு இப்போ நம்ம நிற்கணும்? அது சாம் பிட்ரோடா அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸோட வெளிநாட்டில் இருக்காங்க பற்றி அவங்களுக்கான ஒரு பிரதிநிதி, ரெப்ரசன்ட்னு வச்சுக்கலாம். இவர் லாஸ்ட் ஐயா மன்மோகன் சிங் இருக்கிறப்ப அவருக்கு வந்து பர்சனல் இதுவாகவும் அட்வைசராகவும் அவர் வந்து இருந்திருக்காப்புல, சாம் பிட்ரோடான்ற. அவர் நிறைய கருத்துக்களை இப்போ சொல்லிட்டு வந்திருக்காரு. சில விஷயங்கள் சர்ச்சையாயிருக்கு, சில விஷயங்கள் சர்ச்சையாக்கப்பட்டிருக்கு. இப்போ அப்பேற்பட்ட ஒரு விஷயந்தான் கொண்டு வர்றாங்க மறுபடியும் உள்ள. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரோட சொன்ன விதம் தப்பாக இருக்கலாம், அதான் அந்த வார்த்தை பிரயோகங்கள் தப்பாக பண்ணியிருக்கலாம். ஏன்னா இது ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணி வர்றது இல்லையே, ஆன் தி ஸ்பாட்டில் ஒரு இடத்துல கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய நல்ல இன்டென்ஷனில் சொல்லியிருக்காப்புல. நமக்கெல்லாம் ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லை, யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை, பன்முகத்தன்மை, இந்தியான்றது ஒரு முகம் கிடையாது, ஒன்றிணைந்த ஒரு முகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அதைத்தான் அவர் சொல்லியிருக்கார். அதாவது இந்தியாவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறப்ப, இந்தியா வந்து பலதரப்பட்ட மக்கள். அப்படி அவர் ஒரே வார்த்தையாக சொல்லிட்டு போயிருக்கலாம். அவர் ரொம்ப டீப்பாக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லி தேவையில்லாமல் மாட்டிக்கிட்டாப்புல. அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் கிழக்கில் இருக்கவங்க சீனா மாதிரியும், மேற்கில் இருக்கவங்க அரேபியர்கள் மாதிரியும், வடக்கில் இருக்கவங்க வெள்ளைக்காரங்க மாதிரியும், தெற்கில் இருக்கிறவங்க ஆப்பிரிக்காவில் இருக்க மாதிரியும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்துட்டார். இதில் அவங்க பிடிச்சதை நான் அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடறேன். அவர் சொன்னது என்னென்னா, இந்த மாதிரி பலதரப்பட்ட மக்கள் இந்தியாவில் இருந்தாலும் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது, வி ஆர் ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வி ஆர் ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்பப்போ சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் எல்லாம் வரும், பட் இது எல்லாத்தையும் நாங்கள் ஒன்றா லீட் பண்ணி போயிட்டுருக்கோம். அங்கங்கே மேலே கீழே வந்து சில விஷயங்கள் ஏறும் இறங்கும், அது எல்லாத்தையும் நாங்கள் ஒரு மாதிரியாக லெவல் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம், எங்களுக்குள்ளே நாங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறோம். இதுதான் அவர் சொல்ல வந்த கருத்து. இது எல்லாரும் சொன்ன விஷயந்தான், நமக்கு சொல்லப்பட்ட விஷயந்தான், சொல்லி தந்த விஷயந்தான். அதை இன்னைக்கு அவர் அதை கன்வே பண்ணுறப்போ அந்த கன்வே பண்ண அந்த வார்த்தைகளை சரியாக அவர் வந்து சேர்த்துக்கல. அதனால என்ன பண்ணிட்டாங்க, இப்போ ஆளை போட்டு தள்ள. இது ஒரு காரணம். இதுக்காக இப்போ ஐயா மோடி ஐயா பிரச்சாரம் பண்ணிட்டு கருத்துல, என்னால் இதை எப்படி ஏற்றுக்க முடியும், நான் எப்படி இதை பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேன், இந்த மாதிரி ஒரு அநியாயம் என் நாட்டு மக்களுக்கு எப்படி நடக்க விடுவேன், இந்த இன வெறிய, இந்த நிற வெறிய எப்படி வந்து இவங்க என் நாட்டு மக்கள்கிட்ட வந்து பேசலாம்
அந்த மாதிரியா நான் என் நாட்டு மக்களை வச்சிருக்கேன். இது வரைக்கும் என்னைக்காச்சு இனத்தை காட்டி, மதத்தை காட்டி, மொழியை காட்டி, இல்லை வேற ஏதாவது வேற்றுமையை காட்டி, பிறப்பை அடிப்படையாக வச்சு நாங்கள் எங்கேயாச்சும் ஏதாச்சும் இது வரைக்கும் நாங்கள் பிரித்து பார்த்துருக்கோமா? இதை எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும்? ரத்தம் கொதிக்குது. அது இல்லாமல் ஐயா அம்மா திரௌபதி முர்மு அவங்கள பற்றி நான் நினைக்காத நாளே கிடையாது. ஏன் அவங்கள குடியரசுத் தலைவர் நான் ஆக்கக்கூடாதுன்னு நினச்சிருந்தேன். ஆனால் அவங்க ஆகவே கூடாதுன்னு சொல்லி காங்கிரஸ் இன்னைக்கு தானே தெரியுது. அது வேற எதுவும் இல்லை. இங்கேருந்து அமெரிக்காவில் ஒரு அங்கிள் இருக்கார் இல்லையா, அவங்களோட அந்த இதெல்லாம் மைண்ட் செட்டெல்லாம் இங்கே உட்கார்ந்துருக்கு. அவர் ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டாப்புல. அதாவது 4 திசை 4 பக்கமாக இருக்காங்கப்பா, ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு ட்ரெடிஷன் பேக்ரவுண்ட் எல்லாமே ஒரு மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் இந்தியான்னு வர்றப்போ நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்குவோம் அப்படித்தான் அவர் சொன்னார். இவங்க இதையே வச்சு பிரிச்சிரு, இதை தாண்டியா ஒரு விஷயம் வேணும். உங்களெல்லாம் ஆப்பிரிக்காக்காரன்னு சொல்லிட்டாங்கடா. ஆப்பிரிக்காக்காரன் கேவலமா என்ன? எனக்கு தெரியல. எல்லாரும் மனுஷங்க தானே. ஆப்பிரிக்காக்காரன் கேவலமா? நிறத்தின் அடிப்படையில் பிரிக்கிறாங்க. நிறத்தின் அடிப்படையில், பிறப்பின் அடிப்படையில் இங்கே பிரிக்கிறீங்களடா. அதை என்னைக்காச்சும் யாராச்சும் கேள்வி கேட்குறீங்களான்னு எவனாச்சும் ஒருத்தன் கேட்டா என்ன பண்ணுவீங்கோ? இல்லை, யாராச்சும் ஒருத்தன் திடீர்னு ஒருத்தன் முடிச்சுக்கிறான்னு வச்சுக்குவேன், ஆமாடா நிறத்தின் அடிப்படையில். ஐயா இது வரைக்கும் பேசவே இல்லை, இப்போ கூட பேசினாரு இஸ்லாமியர்களின் இடஒதுக்கீடு. இது எந்த அடிப்படை? இது பிரிவினைவாதத்தில் வராதா? இது ஏதோ அவர் மறைமுகமாக ஏதோ சொல்லியிருக்காரு போல, எல்லாரையும் ஒன்று சேர்க்கறதுக்கு. ஒருவேளை இஸ்லாமியர்களை இந்துக்களாகவே அவர் நினைச்சாரு, இல்லை கன்வெர்ட் ஆகுன்னு சொல்லிட்டாரோ என்னவோ. அப்படி ஆயிட்டீங்கன்னா நீங்களும் இந்துக்கள் ஆயிடுவீங்க, எந்த பிரச்சனை, அந்த இஸ்லாமிய இடஒதுக்கீட தேவையில்லை, அப்படி ஏதாவது சொல்ல வந்திருப்பாரோ? போகிற இடத்துலலாம் இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு கலவரம் இல்லாமல் நம்ம வந்திருக்கோமா? எதையாச்சும் ஒன்று உள்ள தூக்கி போடாமல் நாம் இது வரைக்கும் பேசியிருக்கோமா? நம்ம தேர்தல் கமிஷன் எடுத்து சொன்னிச்சு, அதுக்கு ஏதாச்சும் இது வரைக்கும் நம்ம ஏதாவது ஆக்ஷன் பதிலுக்கு எடுத்திருக்கோமா? மனுஷனை பிரிக்காதீங்க, மதத்தை பிரிக்காத. பழங்குடியின மக்களை பற்றி ஐயா பேசினார்ல, பழங்குடியின மக்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னடா திருப்பி இந்த இடத்துக்கே போய் நிற்கிறேன்ட்டு. மணிப்பூர் பொண்ணுங்கன்னு ஒன்று இருந்துச்சுல்ல, மணிப்பூர் கலவரம்னு ஒன்று இருந்துச்சு. அந்த இடத்துல 2 பொண்ணுங்க இருந்துச்சுல்ல, அந்த பொண்ணுங்களெல்லாம் ஐயா நினைச்சே பார்க்கலையா? அந்த பொண்ணுங்க அழுததெல்லாம் ஐயா நெஞ்சுக்குள்ள உள்ள பூந்து எதுவுமே செய்யலையா? இப்ப கடந்து துடிக்குத கோபம் கொப்பளிச்சுக்கிட்டு அப்படியே வெளியில எரிமலையா வெடிக்கிறாரு. அன்னைக்கு உறைஞ்சு போய் உட்கார்ந்தாரு. பல வருஷமா இந்த டைனோஸ் எல்லாம் செத்து போய் பனிக்கட்டியில கிடக்கும்ல, எந்த அசையும் இல்லாம அந்த மாதிரி தானே இருந்தாங்க. அன்னைக்கு இந்த கோபம் எங்க போச்சு ஐயாவுக்கு? தெரியலப்பா, கேட்கிறான். என் நாட்டு மக்கள் அவமானப்படுத்துற இதே நாட்டு பெண்கள், இந்த நாட்டுக்கு பெருமை சேர்த்த பெண்கள், இந்த நாட்டை உலக அரங்களை கொண்டு போய் சேர்த்த பெண்கள் கதறுனாங்களே, எங்களை என்னெல்லாம் பண்றாங்க தெரியுமா? அன்னைக்கு ஐயாவுக்கு எதுவுமே தோணலையா? அன்னைக்கு ஐயாவுக்கு இதெல்லாம் கேட்கலையா? கண்ணு அவிஞ்சு போச்சா? காது புகஞ்சு போச்சா? கேட்பாங்க சார். அன்னைக்கு ஐயாவுக்கு உடம்புல ரத்தமே இல்லையா? சுண்டி போய் இருந்தாரா? திருப்புன்னு எதையாச்சும் ஏற்றி இருக்காங்களா? இல்லை, கேட்பாங்களா மாட்டாங்களா? இன்னைக்கு உட்கார்ந்து கொதிக்கிறாங்களே. அவங்கள்ட்ட இந்த காங்கிரஸ் அந்த அறிக்கை இருக்குல்ல, அறிக்கை, அதுல முஸ்லீமோட சிம்பிள் இருக்கு, முஸ்லீம் லீக்கோட சிம்பிள். சொன்னது யாரு? அதே காங்கிரஸ் வந்தா உங்களுக்கு உங்கள்கிட்ட சொத்தை பறிச்சு, உங்க தாலியை பறிச்சு முஸ்லீம்களுக்கு கொடுத்துரு. சொன்னது யாரு? சொன்னது யாருங்கய்யா? நீங்க இனவரி, மதவரி, நிறவரிகளை பத்தியெல்லாம் நீங்க பேசுறீங்க. எது நடக்கக்கூடாது நினைச்சு அவர் பேசினாப்புலையோ, எதுல நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம்னு சொல்லி பெருமைப்பட்டாப்புலையோ, அதுக்கு அடியில இப்ப பாம வச்சுட்டாங்க. இங்க யாரு நிறவரியை பத்தி கவலையே படுறது கிடையாது சார். ஏன்னா இங்க சவுத்துல அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை. போங்க உங்க ஊருக்கு போங்க, அடிச்சு தொங்க விடுறாயில தூக்குல. எதனால? சாதி வரி இல்லைன்னு சொல்லிருங்க. அவங்களா பொண்ணுங்களா ஜாலியா தூக்கு போட்டு செத்தா எப்படி இருக்கும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க, சொல்லுங்க. ஒரு 5-6 பேர் சேர்ந்து கேங் ரேப் பண்ண சந்தோஷமா இருக்குன்னு அந்த பொண்ணுங்க நினைச்சுதான், அவங்களாம் அனுமதிச்சுதான் கேங் ரேப்புக்கு. சொல்லுங்க. என்ன இப்ப
எல்லாத்தையும் கேட்டுட்டு போவோம். இது வரைக்கும் நீங்கள் பேசுனது எல்லாத்தையும் கேட்டால் இதை கேட்க மாட்டோமா இனிமேல்? ரத்தம் கொதிக்குதாங்கய்யா, கோபம் கொப்பளி, கண்ணு வெடிக்கும், காலை துடிக்கும், கரண்ட் பாக்ஸ் வெடிக்கும் பாங்களா, அந்த மாதிரி ஐயா பேசியிருக்காரு. இந்தியா அதான் எப்படி அவதூறு பேசுனாலே, அவதூறு செயல்ல எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, வெறும் வேர்ட்ஸ், வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் வந்து விழுந்தாலே எங்களால வந்து எதையுமே வந்து தாங்க முடியாது. நான் அப்படி பொத்தி பொத்தி பார்த்துக்கிட்டு வர்றேன். ஒரு சின்ன ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்திருந்தா சொல்லுங்க பார்ப்போம். எங்க மக்கள் கஷ்டப்படுற மாதிரி நான் ஆள்ற இந்த நாட்டில் எங்கேயாவது மக்கள் எதுக்காவது செத்து இருக்காங்களா, போராடி இருக்காங்களா, உசுருக்கு பயந்து ஓடி இருக்காங்களா, மானத்தை காப்பாத்துறதுக்காக கதறி இருக்காங்களா? கேளுங்களேன். யார் இப்ப வேணாம்ல உங்களை? ரத்தம் இதெல்லாம் எந்த ஊர்ல உள்ள நடிப்புங்கய்யா? உங்களுக்கு அவங்கள திட்டுறதுக்கு, அவங்கள பேசுறதுக்கு, எடுத்து செயல்ல காட்டுறதுக்கு எதுவுமே உங்களுக்கு கிடையாது இல்ல? இருக்கிற எல்லாத்தையும் எவனாச்சும் ஒருத்தர் எடுத்து துணிந்தா கிளம்பிட்டாங்க. டார்க் ஸ்கின்டு பாரதியா கிளம்பிட்டாங்க. பாரதி எதுக்குடா? நான் பாரதியா, நான் எதுக்குடா போடணும்? எனக்குன்னு தனியா ஒரு அடையாளம். ஏன் அடையாளத்தை அழிக்கிறதுக்கு நீங்க யாருடா? அவனுக்கு தனித்தனியா ஒரு அடையாளம் இருக்கு. வந்து சேர்றப்ப எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து போராட வேண்டியது எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அதுக்கெல்லாம் போட்டுக்கலாம்ல. ட்ரூ ஸ்கின்டு பாரதியா, டார்க் ஸ்கின்டு பாரதியா, பாரத் மாதாக்கு உட்காந்து எவ்வளவு பேரும் போராடுறாங்க. அப்ப எல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் காதலே விழுகாது இல்ல? அப்ப முழுசவுடன் ஆயிருவீங்க, எல்லாரும் டமாரம் ஆயிரும், ஒன்னும் கேட்காது. இப்ப உட்காந்து கிளம்பிட்டாங்க எல்லாம். கேவலம் இந்த ஒரு தேர்தலில் ஜெயிக்கிறதுக்காக எவ்வளவு தூரம் கீழே இறங்கி நாறுது. உண்மையிலேயே நான் பேர் நீங்க ஏதோ பெருமைக்கு நம்ம இதெல்லாம் தூக்கி வச்சுட்டு பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க. ஒவ்வொன்றும் நீங்க பண்றது அத்தனையும் நடிப்பு. இது அத்தனை கேவலமான ஒரு தேர்தல் ஸ்ட்ராட்டஜிஸ். ஒவ்வொன்றையும் எப்படி யூஸ் பண்ணிக்கிறான் ஐயா. அவர் சொன்ன வார்த்தைகளில் உடன்பாடு கிடையாது, அதுக்காக அவர் சொன்னது இன்டென்ஷன் தப்புன்னு சொல்ல வராங்க. அதான் இப்போ என்ன எடுத்துட்டாங்க, ஆப்பிரிக்காக்காரங்க கேவலம். முதல்ல நீங்க இந்தியன்னு சொல்லி பழகுங்கடா. இப்போ இந்தியான்ற வார்த்தையை எடுத்துட்டாங்க. ஏன் இந்தியான்ற வார்த்தையை எடுத்திய? போட வேண்டியது டார்க் ஸ்கின்டு ப்ரௌட் இந்தியன் போட்டிருக்க வேண்டியதானே. அதுல பாரதியா. இது முழுக்க 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 ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றுக்கு கீழே லேயரா திணிகிறது. அவங்களால எவ்வளவு தூரம் நமக்கு கண்ணுக்கு நம்மளாம் முழிச்சிட்டோம்னு வைங்களேன், கொஞ்சம் அறிவார்ந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னு வைங்களேன், இவங்களாம் அடியோட அழிஞ்சு போயிடுவாங்க. இவங்களால கேட்கிற கேள்விக்கு எந்த பதிலும் சொல்ல முடியாது. அதனால தான் எமோஷனலை எடுத்து விடுறது. அப்படியே ஐயோ அப்படி பேசிட்டானே உங்களெல்லாம் அவன் அப்படி சரி ரைட் அப்படியே பேசிட்டாப்புல. அவர் பேசுறதுனால இங்க எதுவும் சேஞ்சஸ் வந்துட போதா? இல்லை ஆப்பிரிக்காக்காரன் சவுத் இந்தியாவுக்கு வந்துட்டு ஆப்பிரிக்கா இது வந்து என்னோட நடந்து உட்கார போறானா? இல்லை நாங்களாம் இது ஏன் நாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிரிக்காவுக்கு ஓடிட போறோமா? என்ன நடந்துட போகுது? இப்போ இதுல என்ன அவமானம் உங்களுக்கு வந்தது? அவ்வளவு பேர் நின்று என் உசுரை காப்பாத்துங்க, மானத்தை காப்பாத்துங்க மணிப்பூர்ல போறப்ப அது அவமானமா தெரியல. மல்யுத்த வீராங்கனையில் எங்க மானம் பறி போகுதுன்னு சொன்னப்ப அது அவமானமா தெரியல. விவசாயிகள் எங்களுக்கு வாழ போறோம், எங்களை வாழ முடியாது, எங்களை வந்து சாவடிக்கிறானுங்க அப்படின்னு சொன்னப்ப அது அவமானமா தெரியல. சாதாரண மக்கள் பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் கேஸலுக்கும் போறப்ப அது அவமானமா தெரியல. இது அவமானமா போச்சா? அருமை. இப்படித்தான் வந்து பிரச்சாரங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒவ்வொருத்தனுக்கும் போயிட்டு இவங்க எல்லாத்தையும் பொழுதன்னைக்கு உட்காந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 500 இம்சையாவது பண்ணலன்னா இவங்களுக்கெல்லாம் தூக்கம் வராது. ஒவ்வொன்றுக்கும் உட்காந்து விளக்கம் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆனால் சில நேரங்களில் சில விஷயங்களுக்கு கொடுக்க வேண்டிய சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லித்தான் ஆகணும். இந்த மாதிரி கிளம்புவாங்க, பார்த்து கொஞ்சம் உஷாராக இருந்துக்க. நன்றி. வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418809324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.